ஹல்லேலூயா. 2025 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் ஆசை உம்மை ஆராதிப்பதே, என் ஆசை உம்மை ஆராதிப்பதே, என் ஆசை உம்மை ஆராதிப்பதே, என் ஆசை உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன். ராஜா உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு ராஜா உம்மை, இயேசு ராஜா உம்மை, இயேசு ராஜா உம்மை, ராஜா உம்மை, இயேசு ராஜா உம்மை, உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு ராஜா உம்மை, உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன். ராஜா உம்மை. கழிந்து தூதியுடை தந்தே, தூயாதி தூயவரே, துக்கத்தை கழிந்து தூதியுடை தந்தே, தூயாதி தூயவரே, உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன். ராஜா உம்மை, உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு ராஜா உம்மை. ஹல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே போராட்டங்கள் மத்தியிலே ஜெயம் என்ற தலைப்பிலே இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க போகிற தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தின் 1ஆம் நாளிலே ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வேத வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய மகிமை பிள்ளைகளுக்கு முன்பாக சென்று தடைகள் எல்லாம் அகற்றி போட்டு ராஜா எல்லா விதமான இக்கட்டிலிருந்து விடுதலையாக பூர்ண சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடு வாழ தேவ கிருபை ஒத்தாசை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஆமென். யாத்ராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள்.
அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் போராட்டங்கள் மத்தியிலே ஜெயம் என்கிற தலைப்பிலே சிந்திக்கும் பொழுது இந்த வார்த்தை தேவன் கொடுத்தார். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலே பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனத்தை சிந்திக்கும் பொழுது முதலாவது பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் திடப்படுத்துகிறார். இரண்டாவது ரட்சிப்பை பாருங்கள் என்று கர்த்தர் உங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி இந்த மாதம் முழுவதுமாய் உங்களை கண்ணின் கருமணி போல காப்பாராக. ஆமென். பிரச்சனைகள் வரும்போதுதான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கடவுளை முறுமுறுப்பது, திட்டுவது, மனசோர்வடைவது எல்லாம் வந்துவிடும். பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம். 430 வருடம் எகிப்தில் அடிமை வாழ்க்கை வாழ்ந்த இஸ்ரவேல் மக்கள் சந்தோஷத்தோடும் கொண்டாட்டத்தோடும் இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு கானான் தேசத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போவோம் என்று வரும்பொழுதுதான் ஒரு பக்கம் மலை, மறுபக்கம் செங்கடல், இன்னொரு பக்கம் எகிப்தின் ராணுவம். நம் வாழ்க்கை எவ்வளவுதான் என்று பயப்பட்ட ஜனங்கள் மோசே தீர்க்கதரிசியை பார்த்து முறுமுறுத்தார்கள். எத்தனையோ போர் அடிக்கவே சென்று விட்டார்கள். மோசே ஜனங்களை நோக்கி பார்த்தார். பயப்படாதீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியபடியே தன் கையில் இருந்து கோலை ஓங்கி சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். செங்கடல் 2ஆக பிளந்தது. மணல் பாலம் உண்டானது. 2 பக்கமும் அந்த கடல் தண்ணீர் உறைந்து போய் பனிப்பாறையாய் நின்று விட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் சாதாரண தரையிலே நடந்து போவது போல அக்கறையை அடைந்தார்கள். பின்தொடர்ந்த எகிப்தின் ராணுவம் என்ன ஆனது? ஒருவரும் உயிரோடு இல்லை. உங்களுக்கு முன்பாக நிற்கிற பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் அழிந்து போய் சாதாரணமாக சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு முன்பாக செல்கிறார். அதுபோலதான் நீதிமொழிகள் 29 25வது வசனம். மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். வியாதியை பார்த்து பயப்படாதீர்கள், கடன் பிரச்சனையை பார்த்து பயப்படாதீர்கள், மரண வேதனை பார்த்து பயப்படாதீர்கள். இந்த ஜீவ சுவாசம் கர்த்தர் கொடுத்தது, பயப்படாதீர்கள் என்று கர்த்தர் மறுபடியுமாய் உங்களை திடப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். கலங்காதீர்கள். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், ஆகவே பயப்படாதீர்கள். இரண்டாவது, ரட்சிப்பை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இன்றைக்கு எத்தனையோ மந்திரவாதிகள், குறி சொல்லுதல், உலகத்தை ஏமாற்றுகிற அநேகர் சுற்றித் திரிகிறார்கள். மனிதனின் நிம்மதியை கலைக்கு கடவுளை மற, என்னிடம் வா எல்லாம் கிடைக்கும் என்று பொய் சொல்லி ஏமாற்றி மனிதனை அழிவிற்கு நேராக கொண்டு செல்கிறார்கள். அன்பு தேவ ஜனமே, சங்கீதம் 46:7 சொல்லுகிறது,
சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமையான நாமங்களில் ஒன்று சேனைகளின் கர்த்தர் என்பதாகும். இரட்சகர் என்ற வார்த்தைக்கு விடுதலை தருகிறவர் என்று அர்த்தம். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த சேனைகளின் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பவர். சேனைகளின் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். உங்களுக்கு விரோதமாய் சாத்தானுடைய சேனைகள் வரும்போது கர்த்தர் நமக்காக உனக்காக எதிர்த்து நிற்பார். கவலைப்படாதீர்கள். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அகில உலகத்தின் பாவத்தை போக்கிடவர். இன்றும் அவருடைய ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிநபரையும் பெயர் பெயராக ஆசீர்வதிப்பா. உம்முடைய சமூகம் அவருக்கு முன்பாக சென்று தடைகள் எல்லாம் அகற்றி போடுவதாக. அவர்களுக்காக வைத்திருக்கிற தேவ தூதர்களுக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த வசனத்தை கேட்ட ஒருவரும் பயப்படாமல் விடுதலையின் நாயகன் நமக்கு முன்பாக நிற்கிறார். நம்முடைய வாழ்க்கையை திடப்படுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர், உற்சாகப்படுத்துகிறவர். பலவீனத்தை, சோர்வை எல்லாவற்றையும் நீக்கி பூரண சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நிறைவான ஆசீர்வாதத்தோடும் குடும்பத்திலே ஒன்றுக்கும் குறைவில்லாமல் அவர்கள் வாழ தேவ கிருபை ஒத்தாசை தொடர்ந்து பாதுகாக்கட்டும். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து முடிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரின் பெயராக ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆமென்.